நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் டேபிள் 1.19ல் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ரூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போ ரூல்ஸ்னால் விதிமுறைகள், ஃபார் கவுண்டிங்னு எண்ணுவதற்கு, சிக்னிஃபிகன்ட் சொன்னால் அதாவது குறிப்பிடப்பட்ட, ஃபிகர்ஸ்னால் எண்ணிக்கை, ரைட்டா, எண்ணிக்கை, குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையை எண்ணுவதற்கு உண்டான விதிமுறைகள், ரைட்டா. குறிப்பிடப்பட்ட அப்படின்னு சொன்னால் என்னது, அதாவது ஒரு குறிப்பிட்ட, ரைட்டா, இலக்கம், ஃபிகர்னு இலக்கங்கள்னு சொல்லுவாங்க, ரைட்டா. குறிப்பிட்ட இலக்கங்கள்னு என்னது மீனிங் அப்படின்னா, இப்போ உதாரணமாக சொல்கிறேங்க, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த ரூல்ஸ்னால் விதிமுறைகள் ஃபார் கவுண்டிங் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். சிக்னிஃபிகண்ட்னா குறிப்பிட்ட இலக்கங்கள். இலக்கம்னு என்னது, இப்போ 100 அப்படின்னா அதில் எத்தனை இலக்கம் இருக்குது? 3 இலக்கம் இருக்கா? 1, 10, 100, 3 இலக்கங்கள் இருக்குது, ரைட்டா. 1000 எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 1, 10, 100, 1000, 4 இலக்கங்கள் இருக்கிறது, ரைட்டா. அது மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இது எடுத்துங்க. ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்படின்ற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க, ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் அப்படின்னா ஜீரோ அல்லாத எந்த ஒரு எண்ணும் சிக்னிஃபிகண்ட், அப்படி குறிப்பிடத்தக்க அது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா. ஜீரோ இல்லாத, அப்போ ஜீரோ இல்லாத என்னது, 10க்குள்ளே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் உள்ள எண்கள் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஆனால் ஜீரோ இருக்கக்கூடாது, ரைட்டா. ஜீரோ அல்லாத எல்லா எண்களும் சிக்னிஃபிகண்ட் அப்படின்றான். சிக்னிஃபிகண்ட்னா குறிப்பிட்ட இலக்கம் அல்லது குறிப்பிட்ட எண் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா. உதாரணமாக போட்டிருக்கான் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1, 3, 4 இதெல்லாம் ஜீரோ கிடையாது இல்லையா. 4, 2 இதில் எத்தனை இலக்கம் இருக்குது? 1ன்றது ஒரு இலக்கம், 2ன்றது 3ன்றது ஒரு இலக்கம், 4ன்றது இன்னொரு இலக்கம், 2ன்றது இன்னொரு. அப்போ எத்தனை இலக்கம் இருக்குது? 4 இலக்கங்கள் இருக்கிறது, ரைட்டா. அப்போது 1, 3, 4, 2. அப்போ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், 4 குறிப்பிட்ட இலக்கங்கள். ஃபிகர்ஸ்னால் இலக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன, டிஜிட்னாலும் இலக்கங்கள் தான், நம்பர்னால் எண்கள், ரைட்டா. சில சமயத்தில் நம்ம டிஜிட்டை கூட எண்கள்னு சொல்லுவோம், ரைட்டா. டிஜிட்னாலும் ஃபிகர்னாலும் 2 ஒன்று தான், இலக்கங்கள். இதில் எத்தனை இலக்கங்கள் இருக்குது அப்படின்னா 4 இலக்கங்கள் இருக்கிறது, ரைட்டா. அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறான், ஆல் ஜீரோ பட்வீன். முதல்ல என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டில் ஜீரோ இல்லாமல் ஜீரோ தவிர்த்து மீதி எல்லா எண்களும் இருந்தால் அது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போ இதில் 4 இதே இதில் 1142க்கு பதிலாக 13 மட்டும் இருக்குது. அப்போ 13, 42 கிடையாது அப்படின்னா எத்தனை இலக்கங்கள்? 2 இலக்கங்கள், 2 நம்பர் தானே இருக்குது. அப்போ 134 இருக்குது, அப்படின்னா 3 இலக்கங்கள், ரைட்டா. அப்போ ரெண்டாவது, ஆல் ஜீரோஸ் பட்வீன் 2 நான் ஜீரோ டிஜிட்ஸ். இப்போ நான் ஜீரோ டிஜிட்ஸ்னு சொன்னாலே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஜீரோ அல்லாத எண்கள்னு அர்த்தம். டிஜிட்னா இலக்கங்கள்னு அர்த்தம். ஜீரோ இல்லாத எண்கள் இல்லை இலக்கங்கள் அப்படின்னா நம்பர்னு வச்சுக்கோங்க. 2 நான் ஜீரோ டிஜிட்னால எண் நம்பர்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ரைட்டா. இப்போது ஆல் ஜீரோஸ் எல்லா சைவர்களும் பட்வீன் 2 நம்பர்ஸ்னு போட்டுக்கலாம் இல்லையா. ஏன்னா நான் ஜீரோ டிஜிட்ஸ் அப்படின்னா நம்பர்னு அர்த்தம். 2 நம்பர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்போ 2 நம்பர்களுக்கு நடுவில் உள்ள ஜீரோக்கள் எல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். முதல்ல என்ன சொன்னால், நம்பர்கள் மட்டும்தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரு, ஜீரோலாம் கிடையாதுன்ட்டான், ரைட்டா. அது போட்டிருக்கான். இப்போ ஒரு கண்டிஷன் வச்சுருக்கான், அந்த ஜீரோ இந்தந்த இடத்துல இருந்தால் அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கான். ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கான், ஜீரோ வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் கிடையாது, அதாவது குறிப்பிட்ட இலக்கம் கிடையாது, ரைட்டா. ஆனால் செகண்டில் என்ன சொல்கிறான்னா, சில இடங்களில் மட்டும் ஜீரோ இருந்தால் நம்ம அதை எடுத்துக்கலாம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரான்னு சொல்லலாம். எந்த இடத்துல 2 நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் அதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக எடுத்துக்கலாம்ன்றான். அது ஆல் ஜீரோஸ் எல்லா பூஜ்ஜியங்களும் பட்வீன் 2 நம்பர்ஸ், பட்வீன் நம்பர்ஸ், அதாவது நான் ஜீரோ டிஜிட்னாலே நம்பர், ஜீரோ அல்லாத எண்கள்னு அர்த்தம். அப்போ நம்பர்னு அர்த்தம். பட்வீன் நம்பர்னா 2 நம்பருக்கு இடைப்பட்ட இதில் வந்து ஜீரோ இருந்தால் ஆர் சிக்னிஃபிகண்ட், அது சிக்னிஃபிகண்ட் சொல்லலாம். உதாரணம் போட்டுக்காம பாருங்கள், 2 நம்பர், 2ன்ற ஒரு நம்பர், 8ன்ற ஒரு நம்பர் இருக்கா. அப்போ 2 நம்பருக்கு நடுவில் இருக்கிறது, நடுவில் இருந்தால் அதை நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக எடுத்துக்கலாம். முதல்ல தனியாக இருந்தால் கிடையாது, இந்த 2 நம்பருக்கு நடுவில் இருந்தால் சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக எடுத்துக்கலாம். அப்போ மூணாவதாக பாருங்கள், ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் நான் ஜீரோ டிஜிட்ஸ். நான் ஜீரோ டிஜிட்ஸ்னாலே நீங்கள் நம்பர் எடுத்துக்கணும். அதாவது நான் ஜீரோனா ஜீரோ அல்லாத எண்கள்னு அர்த்தம். இப்போ ஜீரோ அல்லாத எண்கள்னு நம்பர் தானே, 1, 2, 9 வரைக்கும் யோசிச்சுக்கணும், ரைட்டா. அப்போது ஆல் ஜீரோ எல்லா பூஜ்ஜியங்களும்
டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ டிஜிட்ஸ். அப்போ பூஜ்ஜியமல்லாத எண்களுக்கு வலதுபுறமாக ஏதாவது ஒரு சைவர் இருந்தால், ஆல் ஜீரோஸ் எல்லா பூஜ்ஜியங்களும் எங்கே இருந்தால் டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ டிஜிட்ஸ். அப்போ பூஜ்ஜியம் அல்லாத எண்கள், அது 1 2 3 எண்களுக்கு வலதுபுறமாக ஜீரோ இருந்தால் ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்ன பாருங்க, ஒரு எண் அதற்கு வலதுபுறமாக ஜீரோ இருந்தால், முதல்ல என்ன சொல்லியிருக்கான், 2 எண்களுக்கு நடுவில் இருந்தால் அதை நான் சிக்னிஃபிகன்ட் இருக்கிற எடுத்துக்கலான்றான். இப்போ 3வது ஒரு கண்டிஷன் போடுறான் பாருங்கள், பூஜ்ஜியத்துக்கு ஒரு எண் அதற்கு வலதுபுறமாக பூஜ்ஜியம் இருந்தால், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ டிஜிட். அப்படின்னா பூஜ்ஜியங்கள் எல்லாம் நான் ஜீரோ டிஜிட்ஸ், அப்போ ஜீரோ இல்லாத எண்கள், அது எண்களுக்கு வலதுபுறமாக இருந்தால் ஒரு கண்டிஷன். அது போக பட் ஆனால் டு த லெஃப்ட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். அப்போ ஒன்று எண்களுக்கு வலதுபுறமாக பூஜ்ஜியம் இருக்கணும், அதே மாதிரி புஸ்டாப் அதை டெசிமலுக்கு இடதுபுறமாக இருக்கணும்ன்றான். அப்படி இருந்தால் நம்ம அதை எடுத்துக்கலாம்ன்றான். பட் ஆனால் டு த லெஃப்ட்னு இடதுபுறமாகவும் இருக்கணும். எதற்கு இடதுபுறமாக இருக்கணும், அவை டெசிமல் பாயிண்ட் ஒரு புஸ்டாப், டெசிமல் பாயிண்ட் புஸ்டாப்புக்கு இடதுபுறமாக இருக்கணும். அப்படி ஜீரோ இருந்துச்சுன்னா நம்ம அதை சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக எடுத்துக்கலாம்ன்ற. யார் சிக்னிஃபிகன்ட் தான் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் ஜீரோஸ் எல்லா பூஜ்ஜியங்களும் டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ எலிமெண்ட். அப்படின்னா ஒரு எண்ணுக்கு வலதுபுறமாக இருந்தால் ஒரு கண்டிஷன், அந்த பூஜ்ஜியம் இருந்தால் ஒரு எண் அதுக்கடுத்து ஒரு பூஜ்ஜியம் இருந்தால். ரெண்டாவது அந்த பூஜ்ஜியத்துக்கு எப்படி இருக்குன்னா பட் ஆனால் டு த லெஃப்ட் ஆஃப் த டெசிமல். டெசிமல்னா புஸ்டாப் ஒரு புள்ளி வைக்கி இடது சைட்லேயும் இருக்கணும் அந்த பூஜ்ஜியம். அப்படி இருந்தால் சிக்னிஃபிகன்ட். உதாரணமாக போட்டிருக்கான் பாருங்கள், 30 700. அப்போது இந்த 2 சைவர், அதாவது ஃபஸ்ட்டு 3 சைவர் 7 7, அந்த 3 ஜீரோ இருக்குல்ல, ஜீரோன்றதை கண்டிஷனில் செகண்ட் கண்டிஷனில் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஏன்னா 2 எண்களுக்கு நடுவில் உள்ளது வந்து சிக்னிஃபிகன்ட், 307 சிக்னிஃபிகன்ட் ரைட்டா. அடுத்து 2 சைவர் இருக்கே, 7க்கு அடுத்து உள்ள 2 சைவர் தான் பிரச்சனை. அவன் என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ டிஜிட். அப்படின்னா எல்லா பூஜ்ஜியமும் அந்த 7க்கு அடுத்து உள்ளது, அந்த எல்லா பூஜ்ஜியமும் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு அடுத்து உள்ளது. அப்போ 7ன்றது நான் ஜீரோ எலிமெண்ட் தானே, அதுக்கு அடுத்து உள்ள பூஜ்ஜியம் 2 இருக்குல்ல 0 0, அவைகள் எப்படி இருக்கணும், பட் லெஃப்ட் டு த டெசிமல் பாயிண்ட். ஆனால் புஷ்டாப் வச்சுருக்காங்கல்ல 0 0, அந்த புஷ்டாப்புக்கு இடது சைடாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம சிக்னிஃபிகன்ட். நான் பார்த்துக்கோங்க, அந்த பூஜ்ஜியமானது எண்களுக்கு வலதுபுறமாகவும் புஸ்டாப்பு, அதாவது டெசிமல் புஸ்டாப்புக்கு, டெசிமல்னா புஸ்டாப்புக்கு இடதுபுறமாகவும் இருந்தால் அந்த பூஜ்ஜியம், அதை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாருங்க அப்படி தான் இருக்கு. 7 0 0, அப்போ எண்களுக்கு அடுத்து இருக்குது, 7க்கு அடுத்து இருக்குது. அதே மாதிரி புள்ளி லாஸ்ட்டில் புள்ளி வச்சுருக்கேன், அந்த புள்ளி டெசிமல் அதுக்கு இடதுபுறமாக இருக்கிறது. அப்போ சிக்னிஃபிகன்ட். எத்தனை சிக்னிஃபிகன்ட், 5 சிக்னிஃபிகன்ட். அப்போ நெக்ஸ்ட்டு ஃபார் த நம்பர் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட் அப்படின்டா. ஃபார் த நம்பர் வித்தவுட் த டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு எண் ரைட்டா, அதாவது முதல்ல என்ன பண்ணிட்டா 7 0 0 புள்ளி வச்சுட்டான். இப்போது புள்ளியை மட்டும் எடுத்துட்டான் பாருங்கள், ரெண்டாவதுல 3 0 7 0 0 புள்ளி எடுத்துட்டான். அப்போ ஒரு கண்டிஷன் இல்லை. அப்போ 2 கண்டிஷன் இருந்தால் தான், அதாவது நியூமரிக்கு நம்பருக்கு வலதுபுறமாக இருக்கணும் பூஜ்ஜியம், அதே மாதிரி புள்ளிக்கு இடதுபுறமாக இருந்தால் தான் என்னது சிக்னிஃபிகன்ட். அப்போது அது அப்படி இல்லைன்னா அது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. 2 கண்டிஷன் ஃபுல்லாகணும், ஒரு கண்டிஷன் இருந்து ஒரு கண்டிஷன்லாம் ஃபுல்லாகாது ரைட்டா. அதான் போட்டிருக்கான். ஃபார் த நம்பர் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட், ஒரு எண்ணானது ஃபார் ஏ நம்பர், ஒரு நம்பரானது வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட், ஒரு டெசிமல் பாயிண்ட் புஸ்டாப் இல்லாமல் இருந்தால், ஒரு எண்ணு புஸ்டாப் இல்லாமல் இருந்தால், அதுக்கடுத்து த டெர்மினல் அண்ட் டெய்லரிங் ஜீரோஸ். டெர்மினல்னால் கடைசி அந்த எண்ணுக்கு ஒரு எண்ணானது இப்போ இந்த 30,700 இதெல்லாம் எண்ணு ரைட்டா, இதுதான் எண்ணானது வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்னா ஒரு புள்ளி இல்லாமல் இருந்தால், இதுக்கடுத்து ஏதாவது புள்ளி இருக்கா, புள்ளி இல்லாமல் எண்கள் இருந்தால், அதான் சொல்கிறேன். ஃபார் த நம்பர் எண்கள் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட், ஒரு புள்ளி இல்லாமல் எண்கள் இருந்தால், த டெர்மினல் அதனோட கடைசி, அந்த எண்ணோட கடைசி டெர்மினல் கடைசி, அல்லது டெய்லரிங்னால கடைசி தான். இப்போ டெய்ல்னு சொல்கிறோம்ல வால், அப்போ அதை இந்த எண்களின் கடைசி, அதாவது டெய்லரிங்னாலும் ஆர் டெய்லர்னான்னு சொன்னால் 2 ஒன்று தான். டெர்மினல்னால் கடைசி, இந்த எண்களின் கடைசி என்னது 0 0 தான் கடைசி ரைட்டா. எண்களின் கடைசி ஆனது ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட், அது சிக்னிஃபிகன்ட் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இந்த எண்களின் கடைசியில் பூஜ்ஜியம் இல்லை. அதனால் அந்த கடைசியாக உள்ள 2 பூஜ்ஜியங்களும்
சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது இதில்? 3 தான் சிக்னிஃபிகண்ட். 307 வரைக்கும் சிக்னிஃபிகண்ட். அப்போ நெக்ஸ்ட்டு, இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தேன் 1, ஒரு எண் வந்து 1 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 விட கம்மி 0 தானே. ஒரு எண்ணானது 1 விட கம்மியாக இருக்கிறது. இஃப் இருந்தால் த நம்பர் இஸ் லெஸ் தேன் 1 விட கம்மியாக இருந்தால் த 0, அதான் 0 ரைட்டா, அதுதான் 0ன்னு சொல்கிறாங்க. த 0 ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். அந்த 0 எப்படி இருக்குன்னா ஒரு புள்ளி டெசிமல் பாயிண்ட்டுக்கு வலது சைடாக இருக்கணும். 1 விட கம்மியாக இருக்கணும். 1 விட கம்மியாக என்ன இருக்கும்? 0 இருக்கும். அப்போ அந்த 0வானது ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு வலது புறமாக இருக்கணும். அதனால் பார்த்துக்கோங்க, த 0 ஆன் த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். இங்கே பாருங்கள், ரைட் ஆஃப் டெசிமல் 0 பாயிண்ட் வச்சா பாயிண்ட்டுக்கு வலதுபுறமாக இருக்குது. 2 0 ரைட்டா, 0 இருக்கா, வலதுபுறமாக இருந்தால். பட் ஆனால் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட் நான் 0 டிஜிட். ஆனால் புஸ்டாப்புக்கு வலதுபுறமாகவும் இருக்கணும். அதே மாதிரி பட் ஆனால் டு த லெஃப்ட் இடதுபுறமாகவும் இருக்கணும். எதற்கு இடதுபுறமாக? ஆஃப் த ஃபஸ்ட் நான் 0 டிஜிட். அந்த வலதுபுறமாக இருக்க புஸ்டாப்புக்கு வலதுபுறமாக இருக்கணும். அதே மாதிரி இடதுபுறமாகவும் இருக்கணும். எதற்கு? அந்த ஃபஸ்ட்டு நான் 0 டிஜிட். நான் 0 அல்லாத எண்களுக்கு இடதுபுறமாக இருக்கணும். 0 அல்லாத எண்கள் என்னது? 3க்கு இடதுபுறமாக இருக்கா? 0க்கு வலதுபுறமாக, அதாவது புஸ்டாப்புக்கு வலதுபுறமாக இருக்கணும். அதேமாதிரி அது முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நான் 0 எலிமெண்ட், 0 அல்லாத எலிமெண்ட்டுக்கு இடதுபுறமாக இருக்கணும். அப்படி இருந்தால், அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதனால் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு நான் 0 டிஜிட்ஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட். அப்படி இருந்ததுன்னா இது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. இந்த 2 0 சிக்னிஃபிகண்ட் கிடையாது அப்படிங்கிறான். அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது ஒரு நம்பரு அது 0க்கு கீழே இருக்கும். 1க்கு கீழே இருந்தால் அது 0. அதாவது பாருங்கள், if a number is less than 1 விட கீழே இருந்தால் அது என்ன 0ன்னு அர்த்தம். அந்த 0வானது எப்படி இருக்குது? 0 அந்த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட், அதாவது புள்ளிக்கு வலதுபுறமாக இருக்கணும். 1. ரெண்டாவதாக டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு நான் 0 டிஜிட். அப்போ இடது சைடில் இருக்கணும். எது? ஒரு 0 அல்லாத ஒரு எண்ணுக்கு இடது சைடில் இருக்கணும். அப்போ இந்த 0 எப்படி இருக்குது? புள்ளிக்கு வலதுபுறமாக இருக்குது. அதே மாதிரி 0 அல்லாத 3 0 கிடையாது இல்லை, அது 3க்கு இடதுபுறமாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அந்த 0 சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்குது? இதில் 3 4 5 தான் சிக்னிஃபிகண்ட். புரியுதா? இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் எ டெசிமல் பாயிண்ட். அப்போ எல்லா பூஜ்ஜியங்களும் ஒரு டெசிமல் பாயிண்ட், ஒரு புள்ளிக்கு வலதுபுறமாக உள்ள எல்லா பூஜ்ஜியங்களும், ஆல் ஜீரோஸ், எல்லா ஜீரோக்களும். நல்லா பார்த்துங்க, ஒரு புள்ளி அதுக்கு வலதுபுறமாக உள்ள எல்லா பூஜ்ஜியங்களும், ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். இங்கே பார்த்துக்கோங்க, 40.00. அப்போ இது எதை குறிக்குது? அந்த புள்ளிக்கு அடுத்து உள்ள 00 குறிக்குது. அது இப்போ 40ன்றது உனக்கு வந்து அது வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். ஏன்னா 4 0 புள்ளி வந்துருச்சு. அப்போ 40 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன? அதுக்கு அடுத்து உள்ள 2 0 இருக்கு இல்லையா, அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக இல்லையான்னு கேட்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்து புள்ளி இல்லை. அதனால தான் ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். எல்லா ஜீரோக்களும் டெசிமல் பாயிண்ட், அந்த புள்ளிக்கு வலது சைடில் உள்ள ரைட்னு வலது சைடில் உள்ள ஜீரோக்கள். அப்போ இப்போ 40 அதுக்கடுத்து புள்ளி இருக்குது. புள்ளிக்கு வலதுபுறமாக உள்ள 00, அந்த 2 ஜீரோக்களும் அண்டு 1 ஒரு பாயிண்ட் முடிஞ்சா, அண்டு டு த ரைட் ஆஃப் த நான் 0 டிஜிட்ஸ் அப்படின்ட்டா. டு த ரைட் ஆர் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா டு த ரைட் அப்படின்னா ரைட் வலதுபுறமாக இருக்கணும். ரைட்டா? அண்டு டு த ரைட் ஆஃப் த நான் 0 டிஜிட்ஸ், அதாவது ரைட்லேயும் இருக்கணும், ரைட் சைடில் இருக்கணும். என்ன இருக்குன்னா நான் 0 டிஜிட்டாக இருக்கணும், ஆர் சிக்னிஃபிகண்ட் அப்படின்றான். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஆல் ஜீரோஸ் எல்லா பூஜ்ஜியங்களும் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்னா அந்த புள்ளிக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடியது, அதாவது ஜீரோஸ். அண்ட் அதே மாதிரி எப்படி இருக்கணும்? டு த ரைட் ஆஃப் த ரைட்டாகவும் இருக்கணும். ஏன்னா அந்த 2 0 எதுக்கு வலதுபுறமாக இருக்கணும்? ஒன்று புஸ்டாப்புக்கு வலதுபுறமாக இருக்கணும். ரைட்டானா பார்த்துக்கோ, ஆல் ஜீரோஸ் எல்லா ஜீரோக்களும் டு த ரைட் ஆஃப் த டெசிமல் பாயிண்ட், புஸ்டாப்புக்கு வலதுபுறமாக இருக்கணும். அதே மாதிரி எதுக்கு? எண்ணுகளுக்கும் வலதுபுறமாக இருக்கணும். புஸ்டாப்புக்கு வலதுபுறமாக இருக்கா? அதே மாதிரி 4 0 என்ற எண்ணுக்கும் வலதுபுறமாக இருக்கா? பார்த்துக்கோ. அண்டு டு த ரைட்னா வலதுபுறம், முதல்ல வலதுபுறம் தான், புஸ்டாப்புக்கு வலதுபுறம், அடுத்து வலதுபுறம், எகைன் வலதுபுறம், டு த ரைட் ஆஃப் த நான் 0 டிஜிட், அதை 0 அல்லாத எண்ணுக்கும் வலதுபுறமாக இருந்தால் ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்போது இந்த புஸ்டாப்புக்கு அடுத்து 2 0 இருக்குது, அது புஸ்டாப்புக்கு அடுத்து வலதுபுறமாக இருக்குது. அது போக ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லுது?
நான் ஜீரோ எலிமெண்ட், நான் ஜீரோ டிஜிட்க்கு வலதுபுறமாக இருக்கும். அப்போ 40 4 இருக்கு இல்லையா, 4 நான் ஜீரோ ஜீரோ அல்லாத ஒரு டிஜிட் அதுக்கு 4க்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னா இது வந்து என்னது சிக்னிஃபிகண்ட். அப்போ எத்தனை மொத்தம் 4 டிஜிட் ரைட்டா. அப்போ 5வதாக அதே இந்த 2வது கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்போ 0.03000040 அப்படிங்கிறான் சொல்லிட்டானா. அப்போ இப்படி இந்த இது எத்தனை 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், எத்தனை இருக்குது 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கிறது ரைட்டா. ஏன்னு சொன்னால் புல் ஸ்டாப்புக்கு அடுத்து இருக்கிறது, அதுக்கு முன்னாடி ஒரு நான் ஜீரோ இருக்கிறது ரைட்டா. அண்டு 5 இது வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதுலேயே 5 ஃபிகர் போட்டிருக்காங்கன்னா இப்போது புல் ஸ்டாப் 2வது கீழே உள்ளது 0.0 அப்படின்னா 0 புள்ளிக்கு அடுத்து 0 இருக்குது. இது ஒரு கண்டிஷன் மட்டும் ஆகிடுச்சு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து 0 இருக்குது, ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் இல்லை வெறும் 0 இருக்குது. அதனால் இந்த 0 இந்த 3க்கு முன்னாடி உள்ள 0 வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கணும். இங்கே மேலே உள்ளதில் பாருங்கள் 40ன்னா புள்ளிக்கு வலது சைடில் இருக்கக்கூடிய 0. அதே மாதிரி லெஃப்ட்டில் என்ன இருக்கணும், ஒரு நியூமரிக் இருக்கணும். லெஃப்ட்டில் நியூமரிக் இருக்கா, அதே மாதிரி அந்த கண்டிஷனை பார்த்துக்கோங்க. ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் த டெசிமலுக்கு அடுத்து உள்ள 0க்கள் அந்த இருக்குது 40ல் இருக்கா. அதே மாதிரி இன்னொன்று டு த ரைட் ஆஃப் த நான் ஜீரோ எலிமெண்ட். அப்போ 40 4 இருக்கு இல்லையா, 4 நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு வலதுபுறம், புள்ளிக்கும் வலதுபுறம், நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு வலதுபுறம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் கீழே 0.0. இப்போது நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு வலதுபுறம் இருக்கா, இல்லை வெறும் 0 தான் இருக்குது. அது 0 தான், நான் ஜீரோ எலிமெண்ட் எதாவது இருக்கா, இல்லை. அப்போ ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. வெறும் புள்ளின்ற ஒரு கண்டிஷன் தான் ஃபுல்லாகுது. 0.0 இருக்குது ஒரு கண்டிஷன். இன்னொன்று நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கும் வலதுபுறம் இருக்கணும், நான் ஜீரோ இல்லையா. அதனால் இந்த 0 கீழே உள்ள 0 சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ மீதி உள்ள 5 சிக்னிஃபிகண்ட் நம்பர் 30, அது ஒரு 400, இதுதான் சிக்னிஃபிகண்ட் நம்பர் என்று அழைக்கப்படுகிறது ரைட்டா. பார்த்துக்கோங்க ஏன் அழைக்கப்படுகிறதுன்னா புஸ்டாப்புக்கு அடுத்து வருது, அதனால தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இதே புஸ்டாப் இல்லை அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் 400க்கு அடுத்து வந்து ஒரு புள்ளி இல்லை, வெறும் 30 400ன்னு சொன்னால் அந்த 2 லாஸ்ட்டில் உள்ள 2 சைவர் வந்து வேல்யூ கிடையாது, 3 தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக இருக்கும். இங்கே புஸ்டாப்புக்கு அடுத்து வர்றதுனால தான் இந்த 400ஐ நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இங்கே பாருங்கள் 30 400க்கு வந்து நம்ம கொடுக்கல, இங்கே 30 700 இருக்கு இல்லையா. புஸ்டாப் வச்சதுனால 5 சிக்கர் கொடுத்துருக்கோம், புஸ்டாப் இல்லைன்னா 3 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே புஸ்டாப் இல்லை பாருங்கள், இங்கே 30 400க்கு அடுத்து புஸ்டாப் இருக்கா, இல்லை. பிறகு ஏன் அந்த சைவரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து முழு எண் கிடையாது, இது டிஜிட்டுக்கு அடுத்து புள்ளிக்கு அடுத்து வந்திருக்கு. அதனால தான் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம், அதுக்குள்ளாண்ட பின்னாடி உள்ள சைவரை நம்ம எடுத்துக்கிட்டோம், அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து த நம்பர் ஆஃப் நீங்கள் இங்கே சைவர் இங்கே புஸ்டாப் இல்லாமல் ஏன் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, அது முழு எண்ணாக இருக்கிறது ரைட்டா. முழு எண்ணாக இருக்கும்போது புஸ்டாப் இருந்தால் தான் அந்த சைவர் எடுத்துக்க முடியும். இந்த 37 700 எடுத்துக்கலாம். இங்கே 30 700 அந்த 2 சைவரை விட்டுறணும், ஏன்னா இங்கே புஸ்டாப் இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது பாயிண்ட்டு சைவர், அந்த சைவர் எடுக்க முடியாது, மீதி உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம், அங்கே புஸ்டாப் தேவையில்லை ரைட்டா. ஏற்கனவே புஸ்டாப் வந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அப்போ இதில் உள்ள எண்ணிக்கை த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு பார்த்துக்கோங்க. த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னால் இதில் அதாவது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் ஆஃப் த யூனிட்ஸ். அப்போ இந்த ஒரு நம்பர் ஆஃப் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொன்னால் அதாவது அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட எண்ணிக்கையானது எதை சார்ந்திருக்காது, யூனிட் அலகுகளை சார்ந்திருக்காது. அலகுகள் என்னது, இப்போ நம்ம சர்க்கிள் சிசிக்கள் 2πrன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு அலகு, அந்த அலகை சார்ந்து இருக்காது ரைட்டா. அதை தான் சொல்கிறேன், த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த
சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அப்போ இந்த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு என்னது, இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட எண்ணிக்கையானது எதை சார்ந்திருக்கிறது, டஸ் நாட் டிபெண்ட், சார்ந்திருக்காது. எதை சார்ந்திருக்காது, அந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், அதாவது அலகு யூனிட்னா அலகுகளின் அமைப்பை சார்ந்து இருக்காது. அலகுகளின் அமைப்புன்னு இப்போ சென்டிமீட்டர் ஒரு அலகு, இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு அலகையும் கொண்டு வரல, யூனிட்ஸ் எதுவும் கொண்டு வரல, இப்போ தான் கொண்டு வர்றோம். எந்த ஒரு அலகாக இருந்தாலும் இந்த சிஸ்டமேட்டிக்கு இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து அதை சார்ந்து இருக்காது. இப்போ உதாரணமாக 1.53 சென்டிமீட்டர்னு கொண்டு வந்துட்டோம், இது ஒரு அலகு. அதனால் இந்த அலகை நம்ம இது சார்ந்து இருக்காது. அப்போ 1.53 3 தான். இதே 1.53 வந்து நீங்கள் மீட்டரில் மாற்றணும்னு என்னது, டிவைடட் பை 100, ரைட்டா? 100 போட்டிங்கன்னா என்னது 0.0153 வரும். அப்போ இப்பயும் இது 3 தான், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 3 தான். இதை சார்ந்து இருக்குது, அந்த மீட்டரோ சென்டிமீட்டரோ சார்ந்து இருக்காது. அதே மாதிரி இதை நீங்கள் கிலோமீட்டரில் மாற்றணும்னு என்ன ஆகும், 0.000153 இருக்கும் கிலோமீட்டர். இப்போ கிலோமீட்டராக மாறிடுச்சு. இப்போயும் இது 3 தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஏதாவது இந்த யூனிட்டை சார்ந்திருக்கா, இல்லை, ரைட்டா? அதான் சொல்லலாம், ஆல் ஹேவ் த 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ குறிப்பு என்ன போட்டுக்கான்னு பாருங்கள், மல்டிப்ளையிங் ஆர் டிவைடிங் ஃபேக்டர்ஸ். அப்போ மல்டிப்ளைனா நம்ம பெருக்கிறதோ இல்லை வகுக்கிறதோ, பெருக்கிறதுனாலையோ இல்லை வகுத்தல்னாலேயோ வரக்கூடிய காரணிகள், ரைட்டா? ஒரு பெருக்கலிலோ இல்லை வகுத்தலிலோ வரக்கூடிய காரணிகளானது எப்படி இருக்கிறது, விச் ஆர் நெய்தர், இது நெய்தர் நார் போட்டிருக்கான், இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னு வச்சோம். விச் ஆர் அவைகள் நெய்தர் ரவுண்டட் நம்பர்ஸ், அது முழுமையாக்கப்பட்ட நம்பர்கள் கிடையாது. முழுமைன்னு சொல்ல முழுமையாக்கப்பட்ட நம்பர்களும் கிடையாது. பெருக்கல்லையோ இல்லை வகுத்தல்லையோ வரக்கூடிய நம்பர்கள் முழுமையான எண்கள் அல்ல. அதேமாதிரி நாட் நம்பர் ரெப்ரசன்டிங், அப்போ நம்பர்னால் இது எண்களையும் குறிக்காது. ரெப்ரசன்டிங் ஏ மெஷர்டு வேல்யூ, ஒரு அளவிடப்பட்ட மதிப்பையும் குறிக்காது. மெஷர்னா ஒரு அளவிடப்பட்ட மதிப்பையும் இது குறிக்காது. அதாவது எதை குறிக்காது, ஒரு நல்லா பார்த்தா இது ரவுண்டட் முழுமையாக்கப்பட்ட எண்ணும் கிடையாது, ஒரு அளவிடப்பட்ட எண்ணும் கிடையாது. தே ஆர் எக்ஸாக்ட், அது ஒரு சரியான எண் அப்படிங்கிறாங்க. அண்டு தே ஹேவ் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், அதில் வந்து ஏகப்பட்ட இன்ஃபைனைட் கணக்கில் அடங்காத சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கிறது, ரைட்டா? கணக்கில் அடங்காத சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ் இருக்கிறது. அஸ் பர் த சிச்சுவேஷன், அதோட நிலைமையை பொறுத்து கணக்கில் அடங்கா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கிறது, ரைட்டா? எக்ஸாம்பிள் உதாரணமாக சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் எஸ் ஈக்குவல் டு 2πr. அப்போ 2 வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், பை ஒரு ஆர் தெரியுமா, தெரியாது. பை என்ன வேணாலும் இருக்கலாம், ஆர் என்ன வேணாலும் இருக்கலாம், ரைட்டா? அதான் சொல்ல கணக்கில் அடங்கா அதை மதிப்பு வச்சிருக்கு. 2 தான் நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தெரியும், பை ஆர் தெரியாது. அது நீ வேலியை போடும்போது தான் அது எவ்வளோ வேலி இருக்குன்றது தெரியும். கணக்கில் அடங்கா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஹியர் த ஃபேக்டர் இஸ் 2 இஸ் அன் எக்ஸாக்ட் நம்பர், இது வந்து சரியான எண். பட்டு கேன் பி ரிட்டன் அஸ், இது எப்படி எழுதலாம், 2.0ன்னு இந்த 2.0ன்னு எழுதலாம். இல்லை ஏன்னா பை ஆர் நம்மளுக்கு தெரியாது, 2.0ன்னு எழுதலாம், இல்லை 2.00ன்னு எழுதலாம், அல்லது என்னதெல்லாம் ஆர் 2.00 ஆனால் 3 0வும் எழுதலாம் அஸ் ரிக்வர்ட் தேவைப்படும் போது, ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், த பவர் ஆஃப் 10. இப்போ ஒரு 10ஓட பவர் எக்ஸ்போனன்ட் 10 to the power 100, 10 to the power 10, 10 to the power 15, அந்த மாதிரி பவர் இருக்கும்போது இஸ் irrelevant டு த டிட்டர்மினேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதனோட பவர் வந்து எதை, அதாவது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை தீர்மானிக்காது. நல்லா பார்த்துக்கோங்க, த பவர் ஆஃப் 10, அதாவது 10ஓட பவரானது irrelevant, அது சம்மந்தப்படாது. எதற்கு, டு த டிட்டர்மினேஷனை தீர்மானிக்கிறது. எதை, சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை இந்த 10 to the பவர் 10க்கு பவர் என்னவாக இருந்தாலும் சரி, 10க்கு மேலே அது சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை தீர்மானிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக சொல்கிறாங்கல்ல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் என்பது 5.7 மீட்டர். இப்போ எக்ஸ் என்பது 5.70 மீட்டர்னு வச்சுக்கிடுவோம், ரைட்டா? இதில் எத்தனை இருக்குது சிக்னிஃபிகண்ட் ஃபிகரு, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 2 இருக்குது, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, ரைட்டா? 3 இருக்குது, 0.70 வந்துருச்சா? அப்போது இதே மாதிரி 5.70 இன்ட்டு 10 to the பவர், அதை வந்து மீட்டர்லேருந்து சென்டிமீட்டரில் மாற்றினா என்ன ஆகும், 10 to the power 2 ஆயிடுச்சு, ரைட்டா? 10 to the power 2 ஆயிடுச்சு. இதிலே சேம் தான் இருக்கிறது. அதேமாதிரி இதுலேயும் 3 தான் இருக்கிறது. ஏன்னா புள்ளிக்கு அடுத்து இருக்குது 7 0, புள்ளிக்கு அடுத்து 7 0 இருந்தால் அந்த 0 நம்ம எடுத்துக்கணும். புள்ளி இல்லாமல் இருந்தது வெறும் 7 0ன்னா அந்த கடைசி 0 எடுக்கக்கூடாது, அதுக்கடுத்து ஒரு புள்ளி வரணும், வந்தால் தான் எடுக்கணும், ரைட்டா?
இப்போ வெறும் 70ன்னு இருந்தது. ஆனால் நம்மளுக்கு என்ன சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 தான், ரைட்டா? ஏன்னா அது 70 புள்ளி இருந்ததுன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 2. ஆனால் இப்போ 70க்கு அடுத்து புள்ளி இல்லை, ஆனால் முன்னாடி புள்ளி இருக்கிறதுனால நம்ம அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ இது என்ன 10⁻3, அது மில்லிமீட்டர் 3. இந்த பவருக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் அதான் சொல்கிறேன், 10⁻, என்னவாக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு அந்த 3 தான் வருது. இப்போ கிலோமீட்டர்னு வச்சேன்னா 5.70 × 10⁻³ கிலோமீட்டர். இப்போயும் அந்த நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, எல்லாத்துலேயும் 3 தான் சிக்னிஃபிகன்ட் வருகிறது என்று சொல்கிறோம், ரைட்? ஓகே.